2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக மட்டும் போட்டியிட்டு ஜெயிச்சாங்களா, இல்லை விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சார்களா? எல்லாரும் சேர்ந்து கூட்டணியா? அப்போ அமைச்சரவையில் ஒருத்தர் கூட இல்லை. இப்போ அதை தான் நீங்கள் வச்சு தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்து விட்டீங்க. எல்லாரும் இப்போ அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறாங்க. மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதுதானே உண்மையான ஒரு சமத்துவம், அதுதானே உண்மையான சமூக நீதி. 75 வருஷமா சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம்னு பேசுன திமுக எங்க நீங்க சமத்துவத்தை கொடுத்துருக்கீங்கன்னு கேட்குறோம். எங்க சமூக நீதியை கொடுத்துருக்கீங்கன்னு கேட்குறோம். அமைச்சரவையில் இந்நேரத்துக்கு ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ அமைச்சரவையில் இருந்திருக்கணும்ல, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒருத்தர் அமைச்சரவையில் இருந்திருக்கணும்ல, மதிமுக கட்சியை சார்ந்தவங்க அமைச்சரவையில் இருந்திருக்கணும்ல, கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் இருக்குல்ல, அந்த கட்சியை சார்ந்தவர்கள் யாராவது அமைச்சரவையில் இருந்திருக்கணும்ல. இவங்களுடைய உழைப்பே இல்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சா? இந்த தோழர்கள் வீதி வீதியாக போய் திமுக ஓட்டு கேட்கலையா? இந்த தோழர்கள் திமுக ஓட்டு போடலையா? அப்போ இவங்க உழைப்பை எல்லாத்தையும் சுரண்டிடுவீங்க, அவங்க வேர்வை எல்லாத்தையும் சுரண்டிடுவீங்க, அவங்களுடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம் எல்லாத்தையும் சுரண்டி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வெற்றியை நீங்க மட்டும்தான் சுவைப்பீர்கள் என்றால், நீங்க மட்டும்தான் அனுபவிப்பீங்க. அப்படின்னா இதுதானங்க பாசிசம், இதுதானே சர்வதிகாரம், இதுதானே ஒரு கேவலமான ஒரு இழிவான ஒரு சிந்தனை. இந்த சிந்தனையை கூடாதுன்னு தான் எங்க தலைவர் முதல் மாநாட்டில், விக்கிரவாண்டி மாநாட்டில் சொல்றாரு, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் நான் பங்கு கொடுப்பேன், உண்மையான ஒரு சமூக நீதி ஆட்சியை நான் உருவாக்குவேன்னு சொன்னார். தலைவர் சொன்னதுக்கு பிறகுதான் இன்னைக்கு காங்கிரஸ் கேட்குறாங்களா? அன்னைக்கு தான் போட்டீங்க ஒரே ஒரு பெரிய ஒரு கோடா போட்டு இந்த தமிழக அரசியலே ஒரு பிளவா உடைச்சிட்டீங்க. இது பிளவு கிடையாது, பல அரசியல் கட்சி தலைவருக்கு எங்க தலைவர் வகுப்படுத்திருக்கிறார், ஒரு ஆசிரியர் போன்று. மண்டையிலே போட்டு பொழந்துருக்கிறீங்க பல கட்சிகளை.